வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்டிஆர் அன்ஃபில்டர்ட். புது லொக்கேஷன்லாம் நினச்சிக்காதீங்க, இது ஒரு வீடியோக்கான இன்ட்ரோ மட்டும்தான், பிசி பில்டிங் வீடியோ. ஸோ காம்பனன்ட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம பிளேஸுக்கு போயிடலாம். பிசி பில்டிங்கிறது ஒரு ஹாபி, பேஷன், அதெல்லாம் தாண்டி எனக்கு இந்த சேனலில் அது ஒரு கண்டென்ட்டாக போடலாம். அட்லீஸ்ட் ஹவு ஐ பில்ட் மை பிசிஸ் அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் வந்து பில்ட் பண்ணி தரும்போது என்னென்ன மாதிரி ஒரு செக்லிஸ்ட் வச்சுருப்பேன் அப்படின்றத பேசலாம் அப்படின்றது ஒரு பிளானில் இருந்தது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அதுக்கான ஒரு ப்ராப்பர் செட்டப் எதுவுமே கிடையாது. ஈவன் இந்த வீடியோலுமே கூட இந்த கேமரா பொசிஷன்லாம் வந்து இன்னும் ப்ராப்பரான ஒரு செட்டப்க்கோ எதுவுமே இல்லை. ஸோ ஜஸ்ட் காம்போனன்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம் அண்ட் லெட் மீ டூ த பில்ட் அண்ட் செப்பரேட்டா அதை பத்தி பேசிடலாம் அப்படின்ற ஒரு பிளானோட தான் நான் வரேன். வித் தட் சேட், இது வந்து ஒரு 60 to 65K குள்ள இருக்கிற ஒரு பிசி பில்டா தான் இருக்க போகுது, இன்க்ளூடிங் மானிட்டர் அண்ட் கீபோர்ட். நீங்க ஒரு கம்ப்ளீட் கம்ப்யூட்டர் நீங்க எதை சொல்லுவீங்களோ, மானிட்டர், கீபோர்ட் அண்ட் ஆப்வியஸ்லி இந்த பிசி, இது எல்லாத்தையும் சேர்த்து அண்டர் 65 இதுதான் வந்து எனக்கான ஒரு கோலா இருந்தது. ஐ வில் கிவ் த காஸ்ட் பிரேக் டவுன் ஆஸ் வெல். ஃபர்ஸ்ட் காம்போனன்ட்ஸ் லிஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். இங்க பெரிய ஐட்டமா இருக்கிறது கேஸ் தான், அதை முதல்ல எடுத்து காமிச்சிடலாம். இது வந்து அண்ட் eSportsோட ஐஸ் 112 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல்லா தெரியுதான்னு தெரியல. இந்த கேஸோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இது ரொம்ப ஒரு காஸ்ட் ஃப்ரெண்ட்லி ஒன், டெம்பர் கிளாஸ் இருக்கும் அண்ட் ஆர்ஜிபி எனேபிள்டு ஒரு கேஸ். ஃபேன்ஸ் எல்லாம் வந்து நீங்க அடிஷனலா வாங்கணும்னு அவசியம் இல்லை, கேஸ்லயே ஒரு 4 ஃபேன் வந்துடும். பிசியோட பிரெயின் அதாவது CPU, இதுக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற மாடல் என்னன்னா AMD Ryzen 7000 சீரீஸ்ல இருந்து 7600 கரெக்ட். இது வந்து பாத்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் கிராபிக்ஸோட இருக்கிற ஒரு மாடல். ஏன்னா இந்த பில்டுக்கு நான் GPU சூஸ் பண்ணல டியூ டு சம் பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட். ஒரு என்ட்ரி லெவலோ இல்ல ரொம்ப பேஸ் லெவல் GPU போடுறதுக்கு பதிலாக he said he will upgrade at a later point of time. அது வரைக்கும் இந்த இன்டெகிரேட்டட் கிராபிக்ஸ் வச்சு he will be able to play good amount of games, especially கொஞ்சம் ஓல்டர் கேம்ஸ்லாம் GTA 5 வரைக்கும் கூட இல்ல ஈஸியா விளையாடலாம். அந்த ரீசன்னால தான் இந்த ப்ராசஸர் நான் சூஸ் பண்ணது. இந்த ப்ராசஸர் சூசிங் இன்ஃபேக்ட் காம்போனன்ட் எல்லாமே வந்து பயங்கரமா ஷஃபிள் ஆயிருந்தது. அது என்னன்றது ஆக்சுவல் வீடியோக்குள்ள நான் உங்களுக்கு சொல்றேன். கம்ப்யூட்டரோட பிரெயின்னு சொல்லிட்டோம். அது இருக்கிற ஸ்கல் என்ன அப்படின்னா, which will be the motherboard. இதுக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது MSIயோட Pro B650A Wi-Fi போர்டு. இந்த போர்டோட காஸ்ட் இதை பத்திலாம் வந்து வீடியோக்குள்ள வரும். பட் இட் ஹாஸ் போத் Wi-Fi and Bluetooth and இது வந்து ஒரு 8X போர்டு. ஃபியூச்சர்ல இஃப் இஸ் அப்கிரேடிங் டு ஈவன் மோர் SSD ஒரு பெரிய சைஸ் கிராஃபிக் கார்டு எல்லாமே வந்து இதால வந்து ஈஸியா சப்போர்ட் பண்ண முடியும். இது ஒரு ப்ரோ மாடல் போர்டு. நெக்ஸ்ட் ரேம் தான். இந்த பில்டுக்கு he chose 16 GB ஆஃப் ரேம். 2.8 சஜஸ்ட் பண்ணிருந்தா, ஐ சூஸ் இட் as 116 GB. ஏன் அப்படின்னா இப்ப இருக்கிற டேட்ல இந்த DDR4 ரேம்ஸ் ரொம்ப சீப்பா கிடைக்குது. வித்தின் 3-4 மந்த்ஸே இஃப் யூ வாண்ட்ஸ் ஒரு 32 GB-க்கான ரேமுக்கு ஈஸியா வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல நம்ம இதை 2.8 போட்டிருந்தோம்னா 4 ஸ்லாட்டும் ஃபுல் ஆகும். அது எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை. ஸோ இப்போ இந்த 16 GB போட்டிருக்கிறதுனால இஃப் யூ வாண்ட்ஸ் யூ கேன் ஈவன் அப்கிரேட் டு 64 GB வித்தவுட் எனி மேஜர் இஷ்யூஸ். ஸோ அதனாலதான் வந்து சிங்கிள் சிப்பா போயிருக்கிறது. உங்களுக்கு அட்மோஸ்ட் உங்களோட ரெக்குயர்மெண்ட் வந்து 32 தான் ஃபர்ஸ்டே தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க 16 போலாம். இல்ல நான் அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு நான் வந்து 16லே தான் இருக்க போறேன் அப்படின்னா யூ கேன் கோ வித் 8 காம்போ. ஏன்னா அந்த டியூவல் சேனல்ல தேர் ஆர் சம் பெனிஃபிட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இமீடியட் அப்கிரேடபிலிட்டி பிளான்ல இருக்கிறதுனால தான் ஐ சூஸ்டன் 16 GB as a single stick. Then the storage, he already has some hard drive, அதனால வந்து SSD மட்டும் போதும்னு சொல்லியிருந்தா. அப்படி அதுக்காக ஐ சூஸ் திஸ் 500 GB Gen 4 SSD from Crucial. SSD பொறுத்த வரைக்கும் ஒருத்தரோட ரெக்குயர்மெண்ட் பொறுத்த மாதிரி மாறும். சில பேர் கேமிங்காக எடுப்பாங்க, ப்ரொடக்டிவிட்டி ஆர் சில அதர் அஃபிஷியல் டாஸ்க் இல்ல AI ரிலேட்டட் ட்ரைனிங் இந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான SSD ஒரு நல்ல பெஞ்ச் மார்க்கிங் டூல் வச்சு நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். For this build and for this requirement, இந்த SSD is more than enough. இவ்வளவு காம்போனன்ட்ஸ்க்கும் பவர் கொடுக்க கண்டிப்பா நமக்கு ஒரு PSU வேணும். இந்த காம்போனன்ட்ஸ் லிஸ்ட்டை மட்டும் வச்சு பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா ஒரு 650 வாட் PSUவே இதுக்கு போதுமானது. அண்ட் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட்ல இருந்தா நானுமே அதை தான் சஜஸ்ட் பண்ணிருப்பேன். பட் இங்க நமக்கு அப்கிரேட் பிளான்ல இருக்குன்றதுனால ஐ சோஸ் திஸ் 850 வாட் கோல்ட் PSU ஃப்ரம் Gigabyte. இந்த PSU உங்களுக்கு கொஞ்சம் ஓவர் ஷூட் ஆன மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். ஐ வில் கிவ் த ஜஸ்டிஃபிகேஷன் லேட்டர் இந்த வீடியோ. ஃபைனலா நாட் ஃபைனல், செகண்ட் லாஸ்ட் இஸ் ஒரு பேசிக் கீபோர்ட் அண்ட் மவுஸ் காம்போ ஃப்ரம் Ant தான் இதுவும். அண்ட் ஃபைனல் காம்போனன்ட் மானிட்டர். இங்க நம்ம யூஸ் பண்ணி இருக்கிறது
MSIயோட Pro MP25L அப்படின்றது. இது ஒரு 24 inch மானிட்டர்னு சொல்லலாம், which has around 120 Hz of refresh rate. இது ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு பக்கா கேமிங் மானிட்டர்னு கிடையாது. ஆனா உங்களோட ட்ரெடிஷ்னல் மானிட்டர்ஸை விட சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணும். நீங்க ஆல்ரெடி ஒரு LCD இல்ல ஒரு ஓல்டர் ரிக்ல இருந்து வரீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, லெஸ் தென் 7,000 தான் இந்த மானிட்டர். கண்டிப்பா இந்த மானிட்டர் நீங்க கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் தேர் ஆர் சம் ப்ரொஃபஷனல் அண்ட் ஹை எண்ட் மானிட்டர்ஸ். உங்களுக்கு பட்ஜெட் இருக்கு அப்படின்னா யூ கேன் பை எனிதிங். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில ஒரு நல்ல கேமிங் மானிட்டர் ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் மானிட்டர் வேணும்னா இட்ஸ் a blend of both worlds ன்னு சொல்ல மாதிரி சொல்லலாம். ஓகே, காம்போனன்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. தென் குயிக்கா வில் ஸ்டார்ட் வித் தி பில்ட். என்னோட டூல் கிட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நான் 2016 or 17 வாங்கினது. அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் பிசி பில்ட்ல இருந்து என் கூட இருக்கிற ஒரு ஸ்க்ரூ டிரைவர் செட் இந்த வீடியோல வரும். 12 seconds later. பிசி பில்டிங்கிறது இன் 2025 எனக்கு ஒரு சைடு ஹஸ்லாவோ இல்லை ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி ஹெல்ப் பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா நோ. என்னோட பர்சனல் யூஸ் கேஸ் ஆர் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ரெக்குயர்மெண்ட்ஸை மட்டும் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு டைப்பில் தான் இப்போ போயிட்டுருக்கு. அண்ட் அதுவுமே கூட எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னால் பில்ட் பண்ணி தர முடியுமா whenever they ask அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் ஆல்சோ நோ. டியூ டு சம் டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் அவைலபிலிட்டி பொறுத்து என்னால் எந்த ஆர்டர்ஸ் எடுக்க முடியுமோ அதை மட்டும் தான் நான் எடுத்து பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அப்படி பார்க்கும்போது இது பியூராக ஒரு பிசி பில்டிங் வீடியோன்ற மாதிரி கொண்டு போகாமல் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஹவ் ஐ பில்ட் மை பிசிஸ்ன்றதை பேசலாம் அப்படின்றது தானே இந்த வீடியோவுக்கு கோலாக வச்சுருந்தோம். அந்த வரிசையில் பிசி ஏன் நம்ம பில்ட் பண்ணுறோன்னு கேட்டிங்க, ஒரு லேப்டாப்போ இல்லை ப்ரீ பில்ட் வாங்குறதுக்கு பதிலாக பிசி நம்ம ஏன் பில்ட் பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா டியூ டு இட்ஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் அப்கிரேடபிலிட்டி. இந்த ரெண்டும் தான் பிசி பில்டிங்கான கோர் பில்லர்ஸ்னு வச்சுக்கலாம். மற்றது லைக் ஏஸ்தட்டிக்காக இருக்கட்டும், ஒரு பர்டிகுலர் பிராண்ட்லேருந்து காம்போனன்ட் போடுறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி அண்ட் டெர்ஷரி ரீசன்ஸ் தான். அப்படி இருக்க பட்சத்தில் என்னோடய பிசி பில்ட் எல்லாமே ஒரே டைமில் நான் போய் பிசி பில்ட் பண்ணியிருப்பேனான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்கிட்ட என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்குது, அதுக்கான பட்ஜெட் என்ன மாதிரி என்னால் அலோகேட் பண்ண முடியுன்றதை பார்த்துட்டு ஐ வில் கெட் த எசென்ஷியல் அவுட்லைன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஒரு ட்ரீம் பில்டு இருக்குது அப்படின்னா ஜிபியூ ஆப்வியஸாக கொஞ்சம் காஸ்ட்லி காம்போனன்ட். அது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா காம்போனன்ட்ஸையும் வச்சு ஐ வில் பில்ட் அ ஒர்க்கிங் அண்ட் ஆல்மோஸ்ட் செமி ஃபங்க்ஷனல் பிசி. லேட்டர் அந்த ஜிபியூ மட்டும் ஆட் பண்ணும்போது ஐ வில் ட்ரை டு இன்க்ரீஸ் த ரேம். இந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னோடய பிசி வந்து பில்ட் ஆகிட்டே இருந்தது. இன்ஃபேக்ட் இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் என்னோட பிசியில் தேர் ஆர் 2 காம்போனன்ட்ஸ். அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 2010லேருந்து என் கூட ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இன்னொன்று ஆல்மோஸ்ட் 2017 or 18 அந்த காலகட்டத்திலேருந்து இருக்குது. ஒன்று ஆப்வியஸ்லி த ஹார்ட் டிஸ்க், த ஓல்டஸ்ட் ஹார்ட் டிஸ்க் 320 GB தான், விச் இஸ் ஸ்டில் ஃபங்க்ஷனல். ஐ எம் நாட் ஷுர் ஹவு. அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூரே ட்ரைவ். இன்னைய டேட்டில் நிறையா பிசிஸில் இதை உங்களால் பார்க்க முடியாமல் இருக்கும். அண்ட் இன்ஃபேக்ட் இந்த ட்ரைவ் இருக்கிற காரணத்தினால தான் என்னால் ரொம்ப மாடுலரான சில பிசி கேசஸ் கூட வாங்க முடியாத ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கூட சொல்லலாம். மார்க்கெட்டில் எவ்வளோ நல்ல கேசஸ்லாம் இருந்தும் நான் இந்த ஒரு ஃபுல் டவர் பிசி கேஸ், இன்ஃபேக்ட் இது கொஞ்சம் ஓல்டர் மாடல் தான், அதுக்கு செட்டில் டவுன் ஆனதுக்கான ரீசனே என்னோட ஓல்டர் காம்போனன்ட்ஸை அக்காமடேட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பெக்கில் இருக்கணுன்றது. பட் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் பில்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ரொம்ப நியூவான்சஸ்லாம் பார்ப்பேனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் தே ஆர் எண்ட் யூசர்ஸ். என்ன அளவுக்கு அவங்களும் வந்து இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்களா, பிரித்து வேறு காம்போனன்ட்ஸ் இந்த மாதிரிலாம் அப்கிரேட் பண்ணுவாங்களான்றது இட்ஸ் டவுட்ஃபுல். இஃப் தே ஆர் கேப்பபிள் ஆஃப் தட் தே கேன் ஸ்டில் டூ இட். பட் நான் கொடுக்கும் போது அவங்கள ஒரு எண்ட் யூஸராக ட்ரீட் பண்ணி தான் ஐ வில் பி பில்டிங் த பிசி. ஏன் இதை ஹைலைட் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒரு சில காம்போனன்ட்ஸ் வந்து இன்ஃபேக்ட் எக்ஸ்பெரிமெண்ட் கூட பண்ணுவேன். நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் கூட சொல்லியிருப்பேன், AMD அண்ட் NVIDIA இந்த காம்போனன்ட்ஸ்லாம் நான் டெஸ்ட் பண்ணியிருப்பேன். பட் வேறு யாராவது என்கிட்ட பில்டு கேட்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கு நான் பில்ட் பண்ணும்போது இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எடுப்பேனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஐ வில் ஆல்வேஸ் ஸ்டிக் டு த பேசிக்ஸ். பாட்டம் லைன் என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பர்சனல் யூஸாக இருந்தாலும் சரி, பிசின்றது அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும். எவ்ரி அப்கிரேட் ஷுட் பி ஆஃப் மினிமல் காஸ்ட். அதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஜிபியூ அப்கிரேட் பண்ணுறேன்னு வரீங்க, பட் உங்களுக்கு SMPS லிமிட்டேஷன் ஒன்று வரக்கூடாது. ஆர் நீங்கள் ஸ்டோரேஜ் இம்ப்ரூவ் பண்ணலான்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஸ்லாட்டே இல்லை, ஆர் அடிஷ்னல் சாட்டாவோ இல்லை SSD போகிறதுக்கான ப்ரொவிஷனே இல்லைன்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் வரக்கூடாது. என்னதான் அப்கிரேட்ஸ்ன்றது ஃபியூச்சரை நோக்கி இருந்தாலும் டு சம் எக்ஸ்டென்ட் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு அப்கிரேட் தேவைப்படுன்றதை நீங்கள் பிசி பில்ட் பண்ணுற டேயில் முடிவு பண்ணுறது ரொம்பவே நல்லது. அந்த காம்போனன்ட்ஸை நீங்கள் இன்றைக்கி வாங்காமல் இருக்கலாம், பட் டவுன் த லைன் 2 years 3 yearsல நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த
3 இயர்ஸ் முன்னாடி பில் பண்ண பிசியில் அந்த காம்போனன்ட்ஸை அகாமடேட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். இன்ஃபேக்ட் இப்போ நான் பில் பண்ண பிசியில் கூட எஸ்எம்பிஎஸ் வந்து 850 வாட்டில் போட்டிருப்பேன். ஏன்னா இப்போ பில் பண்ணியிருக்க பிசியில் நம்ம ப்ராசஸர் ஸ்வாப் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் வித்தவுட் சேஞ்சிங் த போர்டு. ஒரு அட்வான்ஸ்டு ஜிபியூ போடணுமா போட்டுக்கலாம், ஹார்ட் டிஸ்க் நம்ம ஆட் பண்ணணுமா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காம்போனன்ட்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணும் போதோ ஸ்வாப் பண்ணும் போதோ எஸ்எம்பிஎஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அடி வாங்குற ஒரு காம்போனன்ட். இது நிறைய பேர் வந்து கவனிக்கிறது இல்லை. என்னோட பில்டுக்கு ஏற்ற ஒரு எஸ்எம்பிஎஸ் போகிறேன்னு சொல்லிட்டு லைக் 600 வாட் தேவைன்னா 650 வாட் கோல்டு போயிருப்பாங்க. இல்லை கொஞ்சம் அந்த 650 ஒட்டி வருது அப்படின்னா 700 750 ரொம்ப மார்ஜினலான டிஃப்ரென்ஸ் தான் உங்கள்கிட்ட நான் பார்த்துருக்கேன். இது இன்ஃபேக்ட் ப்ரொஃபஷனலாக பிசி பில்ட் பண்ணுறவங்களுமே இதை பண்ணுறத இந்த பேட்டர்னை என்னால் கவனிக்க முடியும். பிகாஸ் ஆஃப் ஆப்வியஸ் ரீசன்ஸ். 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஒரு காம்போனன்ட் மாற்றணும் இல்லை ஆட் பண்ணணும்னு நினைக்கும் போது யூ ஆர் கிவிங் மோர் ப்ராஃபிட் டு தெம். இன்னொன்று ஒரு காம்போனண்ட்டு சேர்த்துவீங்க. இது ஒரு ப்ரொஃபஷனல் பிஹேவியரான்றது எனக்கு தெரியல, பட் மார்க்கெட்டில் இது நடந்துட்டு தான் இருக்குது. இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க யாராவது இருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பில்டுக்கு ஃபஸ்ட்டு என்னோடய ஃப்ரெண்டு கொடுத்த காம்போனன்ட் லிஸ்ட் என்னன்றதை பார்த்துடலாம். ப்ராசஸர் வாஸ் AMD Ryzen 5 5600G, motherboard as Asus TUF Gaming B550 Plus Wi-Fi 6 board, and RAM வந்து பார்த்தீங்கன்னா 16GB of DDR4 RAM with 3200 MHz. SSD is Crucial P3 500GB 3.0, அதாவது Gen 3 SSD. Cabinet was Deepcool CC560 ARGB PSU 750 watt gold from Corsair, and monitor வந்து LGயோட ஒரு 22 inch IPS Full HD. இதுதான் வந்து what he gave me as the component list. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு காம்போனன்ட் லிஸ்ட் யாராவது எனக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஐ வில் டூ 2 things. 1, அந்த பர்டிகுலர் காம்போனன்ட் லிஸ்ட்டை வச்சு நான் ஒரு பிசி பில்ட் பண்ணேன்னா எவ்வளோ ஆகும் இன்க்ளூடிங் மை பில் காஸ்ட் அண்ட் எவ்ரிதிங். செகண்ட், அதே பட்ஜெட்டுக்கு வித் மினிமல் பஃபர் ஒரு 5% 6% ஆர் மேக்ஸிமம் 10% பஃபருக்குள்ளே ஐ வில் பி சஜஸ்டிங் நியூ காம்போனன்ட் லிஸ்ட். சம்டைம்ஸ் சேம் காம்போனன்ட்ஸ் ரீட்டைன் ஆகலாம், பட் அதில் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் பில்டுக்கு நான் சொன்ன கரெக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் Gen 3 SSD கோ ஃபார் Gen 4. ஏன்னா ஒரு ஸ்டோரேஜ்ன்றதை நீங்கள் அவ்வளோ ஈஸியாக ஸ்வாப் பண்ணி மாற்றுறது கஷ்டம். எஸ்பெஷலி உங்களோட பூட் ட்ரைவ்லாம் வந்து Gen 3ல் இருக்குன்னா அதை நீங்கள் Gen 4 ஃபியூச்சரில் மாற்றுவீங்களான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர். அடிஷ்னலாக SSD ஆட் பண்ணுவோமே தவிர இருக்கிற SSD, அதாவது இருக்கிற பூட் ட்ரைவை Gen 3லேருந்து Gen 4க்கு மாற்றுறதுன்றது நிறைய பேர் பண்ணாத ஒரு விஷயம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எது அட்வான்ஸ்டு வேல இருக்கோ அண்ட் இஃப் இட் இஸ் அஃபோர்டபுள் டு அஸ் வி வில் ஸ்டிக் டு தட். செகண்ட் திங், எஸ்எம்பிஎஸை வந்து 750லேருந்து 850 இன்க்ரீஸ் பண்ண சொன்னேன். பிகாஸ் இந்த பர்டிகுலர் பில்டுக்கு ரஃப்லி அரவுண்ட் 630 to 650 தான் மேக்ஸே இருந்தது பீக் பவர் ரெக்குவயர்மெண்ட். ஸோ ஹீ சஜஸ்டட் 750 வாட். பட் டீலர்கிட்ட எடுக்கும் போது 750 வாட்டுக்கும் 850 வாட்டுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஜஸ்ட் அரவுண்ட் ஒரு 1200 கிட்ட தான் டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஸோ ஐ புஷ்ட் இட் ஃபார் 850 வாட். அண்ட் அடுத்ததாக சொன்ன சஜஷன், அந்த எல்ஜி மானிட்டருக்கு பதிலாக ஐ சஜஸ்டட் MSI Pro. இது ஏன் அப்படின்னா, ஒன்று அந்த சொன்ன பர்டிகுலர் அந்த எல்ஜி மாடலுன்றது ரொம்ப லிமிட்டட் ஸ்டாக்கில் தான் இருந்தது. நாட் ஷோர் அது இப்போ மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் சஜஸ்ட் பண்ணது MSIயோட ப்ரோ மாடல் 24 inch மானிட்டர் வித் 120 Hz ஆஃப் ரெஃப்ரெஷ் ரேட். ஸோ இது எப்படி பார்த்தாலுமே வந்து அந்த 22 inch மானிட்டரோட இது ஒரு மேஜர் அப்கிரேடாக தான் இருந்தது ஃபார் அ சிமிலர் காஸ்ட். ஒன்ஸ் இந்த கரெக்ஷன்ஸ்லாம் போன உடனே தென் கம்ஸ் த ப்ரைஸிங். ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் வி ஹாவ் தேர்ட் பார்ட்டி ரீட்டைலர்ஸ், ஃபர்ஸ்ட் பார்ட்டி ரீட்டைலர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் ஆன்லைன் ஸ்டோர்ஸ் லைக் அமேசான் இருக்குது. இல்லைனா ஆன்லைன்லேயுமே நிறைய ஃபர்ஸ்ட் பார்ட்டி ரீட்டைலர்ஸ் இருக்காங்க. இதையுமே நான் என்னோட ஜிபி வீடியோவில் ஹைலைட் பண்ணியிருப்பேன். ஸோ ஆஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப், இந்த எல்லா காம்போனன்ட்ஸையும் அமேசானில் வாங்கினா எவ்வளோ ஆகும் இந்த டோட்டல் பில்டுக்குன்ற ஒரு கம்பேரிசன், அண்ட் நான் வந்து இதை பர்சனலாக ப்ரொக்யூர் பண்ணி பில் பண்ணி கொடுத்தா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும்ன்றத ஒரு சார்ட் மாதிரி ஐ ப்ரெசென்டட் டு மை ஃப்ரெண்ட். கிட்டத்தட்ட 23,000 டிஃப்ரென்ஸ் காம்போனன்ட் லிஸ்ட்டில் மட்டுமே. அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் பில் பண்ணி தரும்போது என்னோட நாமினல் பில்டு காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் த காம்போனன்ட் ப்ரைஸ், நோ மேட்டர் வேர் யூ பாட் இட் ஃப்ரம். நான் வந்து அந்த மாதிரி ஒரு பிரின்சிபலில் தான் ஒர்க் பண்ணுறேன். அண்ட் அதையுமே மார்க்கெட் ப்ரைஸோட கம்பேர் பண்ணால் இட் இஸ் வே லெஸ் சீப்பர் தான். அண்ட் சில பேர் வந்து இந்த பில்டு காஸ்ட்டே இல்லாமல் நாங்கள் பண்ணித்தரோன்னு சொல்கிறாங்க. பட் அவங்களோட காம்போனன்ட் லிஸ்ட்லேயே இது எல்லாமே வந்து அடங்கிடும். அண்ட் அதையும் நீங்கள் இந்த எக்ஸாம்பிளே பார்க்கலாம். வித் தட் சைடு, இந்த சைடில் எனக்கு ரீட்டைலர்ஸ் எல்லாருமே டேரெக்டாக ஷிப் பண்ண சில பேர் ரெடியாக இருந்தாங்க. ஆனால் ஷிப்பிங்கான இன்சூரன்ஸை நான் தான் பே பண்ணணும். ஸோ அதெல்லாம் சேர்த்து வரும்போது இங்கே ஐ வாஸ் ஏபிள் டு கெட் இட் ஃபார் 52,000. அதில் நான் 10% காஸ்ட்டை போட்டாலுமே ஃபார் 57,000 என்னால் இந்த பில்டம் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ சஜஸ்டட். அண்ட் ஹி வாஸ் ஆல்மோஸ்ட் ஓகே வித் தட். அட் தட் பாயிண்ட் நான் என்னோட சஜஸ்டட் காம்போனன்ட்ஸை கொடுக்கணும்ல, அந்த ஸ்டெப்புக்கு நான் போனேன். இப்போ இந்த டோட்டல் பில்டோட காஸ்ட் இஸ் 57,000 வச்சுக்கலாம். ஆனால் இதோட மேஜர் ட்ராபேக்ஸ் என்னென்னா, ப்ராசஸர் இஸ் AMD 5 which is already outdated
அண்ட் அந்த பர்டிகுலர் சாக்கெட்டில் இப்போ புது ப்ராசஸர்ஸ் வரப்போகிறது இல்லை. அப்போ 2 years 3 years or let's say even 5 years down the line if he wants to change the processor entire போர்டும் சேர்ந்து ரீப்ளேஸ் பண்ணணும். இதுவே நான் Ryzen 7ல் ப்ராசஸர் எடுக்கிறேன் இல்லை Ryzen 9ல் நான் ப்ராசஸர் எடுக்கிறேன் அப்படின்னா AM5 சாக்கெட் அதுக்கு எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு 3-4 ஜெனரேஷன்ஸ் ஆஃப் ப்ராசஸர் மார்க்கெட்டில் புதுசாகவே ரிலீஸ் ஆகும். அப்போது என்னோட அப்கிரேடபிலிட்டின்றது ப்ராசஸரை சுற்றி மட்டும்தான் இருக்குமே தவிர போர்டை சுற்றி இருக்காது. செகண்ட் திங் ரேம். ஒரிஜினல் பில்ட் லிஸ்ட்டில் DDR4 ரேம் சொல்லியிருப்பேன். நான் கொடுத்ததில் வந்து DDR5 ரேம் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் மற்ற காம்போனன்ட்ஸ்லேயும் ஒரு சில ட்வீக்ஸ் பண்ணி ஐ சஜஸ்டட் திஸ் ஆஸ் மை காம்போனன்ட் லிஸ்ட் அண்ட் ரெஸ்பெக்டிவ் ஃபீல்டில் என்னோட ப்ரைஸிங்கும் இருந்தது. என்னோடனா நான் யார்கிட்ட இருந்து வாங்குறேனோ அந்த டைரக்ட் ப்ரைஸிங் தான். ப்ரைஸிங்கில் கமிஷன் வைக்கணுன்ற நீட் எனக்கு கிடையாது. பிகாஸ் ஐ எம் டைரக்ட்லி பையிங் இட் ஃப்ரம் அ ரீட்டைலர். GST கிளைம் கூட எனக்கு வராது. அண்ட் ஐ எம் ஜஸ்ட் கெட்டிங் மை பில்ட் காஸ்ட், அதாவது 10% பில்ட் ஃபீன்னு ஒரு அமௌண்ட் வாங்குறதுனால அதுவே எனக்கு போதுமானது ஃபார் மை இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேஷன் அப்படின்னு வரும்போது. இந்த ப்ரொப்போஸ்டு ஸ்பெக்குக்கும் ஒரிஜினல் ஸ்பெக்குக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000. அதாவது 57,000க்கு என் ஃப்ரெண்டு சொன்ன சஜஷன், இங்கே 67,000க்கு நான் சொன்ன சஜஷன். இந்த 10,000 பெரிய கேப்பான்னு கேட்டிங்கன்னா இட் குட் பி எஸ். ஆனால் ஃப்யூச்சரில் ஹீ டசன்ட் ஹாவ் டு சேஞ்ச் த போர்ட், ஹீ டசன்ட் ஹாவ் டு சேஞ்ச் த ரேம் இஃப் யூ பிளானிங் டு அப்கிரேட். அப்படி பார்க்கும்போது அது ரெண்டுத்தோட காஸ்ட்டை மட்டுமே இங்கே பார்க்கலாமே. இந்த ரெண்டு காம்போனன்ட்ஸோட ப்ரைஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 17,000 வருது. இந்த 17,000 நான் ஃப்யூச்சரில் வேஸ்ட்டாக தூக்கி போடுறேன். வேஸ்ட்டுன்றதை விட ஆல்ரெடி எனக்கு ப்ராசஸர் மாற்ற போகிறதான ஒரு காஸ்ட் இருக்கும். அதோட நான் இந்த 17,000 வச்சா தான் என்னால் அப்கிரேட் பண்ண முடியுன்ற மாதிரி அது கிட்டத்தட்ட டெட்லாக் மாதிரி. இட் குட் இன்ஃபேக்ட் டிலே மை அப்கிரேட். ஆனால் அந்த ஒரு காஸ்ட்டை நான் இப்போ கொஞ்சம் பேர் பண்ணுறதுனால ஃப்யூச்சரில் என்னோட அப்கிரேடுன்றது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ராசஸர் மாற்ற போகிறேன்னா நான் ப்ராசஸர் மட்டும்தான் மாற்ற போகிறேன். அண்ட் ரேம் மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஐ ஜஸ்ட் ஹாவ் டு சேஞ்ச் த ரேம். இன்ஃபேக்ட் இதில் கூட நான் 16 GBன்றதை சிங்கிள் சிப்பாக தான் போட்டிருப்பேன் ஃபார் ஆப்வியஸ் ரீசன்ஸ். இந்த காம்போனன்ட்ஸ்லாம் இப்போ நான் இங்கே லிஸ்ட் பண்ணியிருந்த அதே ப்ரைஸில் தான் மார்க்கெட்டில் என்னாலும் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா நோ. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகிட்டே இருக்கும். இன்ஃபேக்ட் நான் என் ஃப்ரெண்டுக்கு சொன்னதுக்கும் நான் வாங்குறதுக்கும் இருந்த ஒரு 1 week கேப்புக்குள்ளேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2,000 கிட்ட வேரியன்ஸ் நடந்தது. இன்ஃபேக்ட் கம்மியாக தான் ஆச்சு. பட் அது அந்த ஷிப்பிங் அண்ட் இன்சூரன்ஸ் காஸ்ட்டில் கவர் அப் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கிற அளவுக்கு நம்ம ஊரில் பிசிக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எஸ்பெஷலி சவுத் இந்தியாவில் வாய்ப்பே இல்லை. அட் த சேம் டைம் மும்பை அண்ட் பூனே சைட்லலாம் இந்த பிசி ஸ்டோர்ஸ் நிறையவே இருக்குது. நம்ம ஊர்லேயுமே ரிச்சி ஸ்ட்ரீட் சைட்லலாம் பிசி பில்டிங்க்கு ஸ்டோர்ஸும் இருக்குது, காம்போனன்ட்ஸ் விற்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் அவங்களுமே மும்பை அண்ட் பூனே மாதிரி இடத்துல இருந்து தான் காம்போனன்ட்ஸை வாங்கி இங்கே விற்கிறாங்க. அமேசான் அளவுக்கு காஸ்ட்லி இல்லைனாலும் நான் சொல்கிற ப்ரைஸுக்கு ரிச்சி ஸ்ட்ரீட்லேயுமே காம்போனன்ட்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். தேடினா கிடைக்கலாம். நான் வாங்கின கடையில் எனக்கு தெரிஞ்சு கிடச்சதில்லை. இவ்வளோ சொன்னதுனால கண்டிப்பாக கமெண்ட்ஸில் நிறைய பேர் நீங்கள் எங்கே காம்போனன்ட்ஸ் வாங்குறீங்கன்ற கேள்வி கேட்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஜிபி வீடியோவில் நீங்கள் அதே தான் பண்ணீங்க. அது சிங்கிள் காம்போனன்ட் என்னால் ஈஸியாக சொல்லிட முடியும். இங்கே ஒரு ஃபுல் பிசியே பில்ட் பண்ணியிருக்கோம். ஒரு சில காம்போனன்ட்ஸ்லாம் வேறு வெண்டார்ஸ் கிட்டேருந்து வாங்கி ப்ரைஸிங் மேட்ச்க்காக பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் நான் வந்து இந்த வீடியோவில் லிஸ்ட் பண்ண முடியாது. அண்ட் அஃப்கோர்ஸ் இட் இஸ் நாட் அ ஸ்பான்சர்ட் வீடியோ. உங்களுக்கு பிசி பில்டிங்கில் ஜென்யூனாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது அண்ட் நீங்களே வந்து காம்போனன்ட்ஸ் கிடச்சினா பிசி பில்ட் பண்ணிக்கலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கீங்கன்னா நான் ஒரு சிங்கிள் யூஆர்எலை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையுமே கூட நான் முடிஞ்சால் பின் பண்ணுறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரியஸ் காம்போனன்ட்ஸ் யார் யார் செல் பண்ணுறா, என்ன ப்ரைஸுக்கு செல் பண்ணுறான்றது. நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். யூஎஸில் பிசி பார்ட் பிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, ரொம்ப பாப்புலர். அண்ட் அவங்க ஊரோட ஸ்டோர்ஸை காட்டும். அதோட ஒரு இந்தியன் ரெப்ளிகா வந்து ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட் தான் நான் வந்து எப்போவுமே ரெஃபர் பண்ணுறது இஃப் ஐ எம் பில்டிங் ஃபார் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் எனக்கு பர்சனலாக எடுக்கிற காம்போனன்ட்ஸ் யூஸ்வலாக இல் கோ டைரக்ட்லி டு த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். அது ஒரு தனி ஸ்டோரி. அதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸுமே நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் இந்த பிசி பில்டிங்கோட ஸ்டோரி. அதோட ஹிஸ்ட்ரியிலேருந்து நான் எப்படி பிசி பில்ட் பண்ணுவேன்றது வரைக்கும் எல்லாமே பேசியிருக்கோம். இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும் போது என் ஃப்ரெண்டு அந்த பிசியில் தான் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். பிகாஸ் இப்போ நான் ஷூட் பண்ணியிருக்க டைம்லேயே இந்த பிசி நான் ஆல்ரெடி டெலிவரியே பண்ணிட்டேன். ஐ திங்க் தட் இஸ் இட் ஃபார் டுடே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பிசி பில்டிங் பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தெர் இஸ் அ லாட் ஆஃப் வேஸ் டு பில்ட் அ பிசி. இன்ஃபேக்ட் எனிஒன் கேன் பில்ட் அ பிசி அப்படி கூட சொல்லலாம். அதுக்கான ப்ராப்பர் கைட்ஸ்லாம் இன்டர்நெட்டில் இருக்குது. யூடியூப் இஸ் அ பிக்கஸ்ட் பிளெஸிங். உங்களுக்கு பிசி பில்டிங்கில் ஜென்யூனான இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் 1 week தான் உங்களுக்கு ஆகும் பிசி பில்டிங்கோட என்டையர் A to Z கற்றுக்கிறதுக்கு. எஃபர்ட் போடலாம். கண்டிப்பாக அந்த போடுற எஃபர்ட்டில் தப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். உங்கள் எல்லாரும் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் பாய்.